வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்மளோட தமிழ் வில்லேஜ் சேனலில் ரொம்ப சுலபமாக வீட்டிலையே எப்படி கற்றாழை ஜெல் அதாவது ஆலோவேரா ஜெல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த ஆலோவேரா ஜெல் இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன். இது நம்ம ஓரத்தில் இருக்கிற இந்த முள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கற்றாழை ஜெல்லை நான் காலையில் முகத்தை கழுவிட்டு நல்லா தடவிப்பேன். அதே மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தில் நல்லா தடவிப்பேன். நைட்டு பூரா நல்லா நம்ம தடவுறதுனால ரொம்ப நேரம் நம்ம முகத்தில் இருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக நமக்கு நல்ல ஒரு கிளியரான ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இதை வீட்லேயே நம்ம எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஈஸியாக செய்யலாம். கடையில் இருக்கிறதுல கொஞ்சம் கெமிக்கல் ஏதாச்சும் ஆட் பண்ணுவாங்க. அதனால் வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா அந்த ஓரத்தில் இருக்கிற முள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த தோலை அழகாக கத்தியால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கற்றாழை எல்லாருமே வீட்டில் ஒரு செடி வச்சு வளங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முகத்துக்கு மட்டும் இல்லாமல் தலைக்கு, நம்ம வயிற்றில் உள்ளுக்கும் சாப்பிட்லாம். இதை ஒரு துண்டு போல் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு துண்டை எடுத்து, அதாவது தோலெல்லாம் நான் நீக்கிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் சொல்கிறேன், அதில் ஒரு துண்டு மட்டும் எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. ஏன்னா லேசான கசப்பு தன்மை இருக்கும். தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை வெறும் கற்றாழை ஜெல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இதை நீங்கள் தினந்தோறும் சாப்பிட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பழகிடும், நல்லாவே இருக்கும். நீங்கள் தினமும் இதை காலையில் சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை நோய் போன்ற நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இதை தினமும் ஒரு துண்டு அழகாக நீங்கள் வாயில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல உடம்புக்கு கூலிங் கொடுக்கும். நம்ம உடம்பு ஹீட் ஆகிறதுனால தான் நமக்கு நிறைய நோய்ங்க வருது. அதெல்லாம் தடுக்கணுன்னா பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு கற்றாழை ஜெல் ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்குது. இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான ஹீட் வெளியேறி நமக்கு நல்ல உடம்புக்கு ஒரு கூலிங் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கற்றாழை ஜெல்லை தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஏஜனிங் நமக்கு தெரியாமல் இளமை தோற்றத்தோடு இருப்போன்னு சொல்கிறாங்க. கற்றாழையை குமரின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ நான் கற்றாழை ஜெல்லை கத்தியால் சீவி எடுக்கிறதுக்கு பதிலாக ஈஸியாக ஸ்பூன்லேயே நல்லா அழகாக அதை சீவி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அது கூட 2 கொத்து வேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேப்பிலைக்கு பதில் துளசி சேர்க்கலாம். நான் துளசி சேர்த்து ஏற்கனவே அரைச்சி ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த தடவை நான் வேப்பிலை சேர்க்குறேன். வேப்பிலை சேர்க்கறதுனால நமக்கு முகப்பரு, இன்ஃபெக்ஷன், அது மாதிரி ரேஷஸ்ஸு இது மாதிரி பிரச்சனை வராமல் ரொம்பவே நமக்கு பாதுகாக்குது. அதனால் ஒரு தடவை வேப்பிலை, இன்னொரு தடவை துளசி, அதை மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் லேவெண்டர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நான் 2 கொத்து வேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் 2 கொத்து சேர்த்ததுனால நிறைய க்ரீன் கலராக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கடையில் விற்கிற கற்றாழை ஜெல் மாதிரியே வரணுங்கிறதுக்காக தான் இதை நான் சேர்த்தேன். ரொம்ப க்ரீனாக உங்களுக்கு வேணும்னா 1 கொத்து வேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்பூனால் நான் ஃபில்ட்ரு பண்ணேன். ரொம்ப ஃபில்ட்ரு ஆகிறது ஈஸியாக இல்லை. அதனால் நான் ஒரு துணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக ஃபில்ட்ரு ஆகுது. நீங்கள் இதை மாதிரி துணி எடுத்து, சின்னதாக காட்டன் துணி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே கற்றாழை ஜெல் நம்ம தயார் பண்ணிட்டோம். இது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. இதை நீங்கள் தினமும் காலையில் குளிச்சுட்டு முகத்தில் நல்லா முகம், கை, கால் எல்லாமே நல்லா அழகாக அப்ளை பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி தழை எதுவுமே சேர்க்காமல் ஒயிட் கலரை அப்படியே செஞ்சது அந்த கற்றாழை ஜெல்லு. நீங்கள் அப்படியும் பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா இதில் கடையில் இருக்க மாதிரி எனக்கு க்ரீன் கலரில் வேணும்னா நீங்கள் இதை மாதிரி வேப்பிலை இல்லைன்னா துளசி சேர்த்துக்கோங்க. இல்லைனா இது கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி பயன்படுத்துங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கற்றாழை வாசனையே அடிக்காது. இதை நீங்கள் 1 மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.